ஆனா அந்த மாதிரி ஏய் உட்காரு அது வந்து ரொம்ப ஒரு மாரி இருந்துச்சுங்க அது. எஸ்பெஷலி பீயிங் அ தல அவ கொஞ்சம் என்னங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கணும். ஒரு ரம்யா ஸ்கோர் பண்றதுல என்னங்க பாருக்கு வந்துற போகுது? அவ ஆல்ரெடி ஏங்க எனக்கு இல்லங்க இல்லங்க. கேப்டனா அவ நல்லா தான் பண்ணா, நல்லா தான் பேசினா. ஓகேவா? சரிங்க, ஓகே தான். நான் என்ன சொல்றேன், இந்த கிரெடிட் ஸ்டீலிங் அதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. ஓகேவா? பாரு சொன்னது எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. அதுல ஆக்சுவல் வந்து கிரெடிட் ஸ்டீலிங் இருங்க. வந்து பாரு அதுல தான். இருங்க. ஆக்சுவலா கிரெடிட் ஸ்டீலிங் இல்ல. ஸ்கோர் ஸ்டீலிங் வந்து பாரு தான். அந்த இடத்துல ரம்யா ஸ்கோர் பண்றான்றது பாருக்கு வந்து ஒரு 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 ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. அதுதான் அது ஏஞ்சி என்னவா வேணா கத்திட்டு இருக்கலாம். அதுதான். அது வந்து நானுமே அதுல உடன்படல. ஆனா, எனக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, அது வந்து ஒரு அது வந்து முதல்ல இருந்தே வந்து நடக்கிறது தான். பாரு சொன்னா ஒரு மாரி கண்டுக்காத மாரி இருக்கிறது. என்ன சொன்னாலும் காது குடுத்து கேட்காம இருக்கிறது வந்து முதலேருந்து அந்த வீட்ல நடந்துட்டு தான் இருக்கு. சோ, அததான் அவ வந்து கேட்டா. அவ்வளதானே. அது கிரெடிட் ஸ்டீலிங் பாயிண்ட்ட நான் உடன்படல. ஓகேவா? பட் அவ கேட்டது ஒரு வகையில நியாயம் தான். அதுக்கப்புறம் வந்து திவ்யாக்கும், கம்ருதீனுக்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல. திவ்யாவும் அதே மாரி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் பேசுறா. முதல்ல வாடா, போடான்னு பேசினது திவ்யா தான். கமருதீனுக்கும் அவங்களுக்கும் வந்த இதுல வாடா, போடான்னு பேசினது திவ்யா தான். இ பாரு என்ன சொன்னாலும் கார்டு ப்ளே பண்றான்னு வைங்க. திவ்யா தான் இன்னைக்கு வந்து ஒரு பொம்பளைக்கு இது நடக்குது, எல்லாரும் கேட்க மாட்டீங்களான்னு கார்டு ப்ளே பண்ணது திவ்யா தான். அவ இந்த பிரச்சனையில சம்மந்தமே இல்ல அவளுக்கு. அவளா நடுவுல வந்துட்டு ஒரு பொம்பளைக்கு இது நடக்குது கேட்க மாட்டீங்களான்றா. பொம்பளைக்கு நடக்குதுன்னு சொல்லலீங்களே. சொன்னா கேப்டன் சொன்னா. கேப்டன் நீங்க போய் பார்த்துட்டு வாங்க சொன்னா. அப்படியா சொன்னாங்க? ஆ, ஒன்னும் வரல. சொன்னாங்க. சொன்னனால தான் ஆமா. வந்து கனி வந்து அத ஃபெமினிஸ்ட் கார்ட கொண்டு வந்தாங்க. ஆ. ம். பாரு என்ன பண்ணாலும் உடனே கார்டு, சரி, கிரெடிட் ஒரு கார்டு, டெபிட் பொண்ணுகிட்ட இப்படி கார்டு, ஒரு ரேஷன் கார்டுன்னு பொண்ணுகிட்ட வேண்டியது. ஒரு பொண்ணுகிட்ட இப்படி வந்து கமருதீன் பேசுறானே, என்னங்க எல்லாம் பொண்ணு? பார்த்துட்டு எனக்கு இருக்கீங்க. புரியலங்க. ஏங்க பேசுறதுல பாருங்க. முதல்ல வந்து வாடா போடான்னு பேசினது, முதல்ல ரம்யா பேசினா, திவ்யா பேசினா. கமருதீன் வர்சஸ் ரம்யா, கமருதீன் வர்சஸ் திவ்யால முதல்ல பேசுனது பொண்ணுங்க தான். அதுக்கப்புறமா தான் அவன் பேசினான். நீங்க போய் 2 ஃபைட்டையும் பார்த்துட்டு வாங்க. முதல்ல பேசுனது அவங்க தான். அதுக்கப்புறமா அவன் பேசக்கூடாதுன்றது வந்து இது என்னது இது? ஃபெமினிசமே கிடையாது இது. ஆனா ஒரே நிமிஷம் நியூட்டன். கமருதினால பார்வதிக்கு கேட்ட பேர் வரும். இப்போ பார்வதினால கமருதிக்கு கேட்ட பேர் வருங்க. அவன் ஒழுங்கா அரோரா கூடயே இருந்திருக்கலாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இப்ப கமருதீனோட அவுட் சைட் லைஃப் எல்லாம் இழுத்து பேசுறது. அது வந்து ப அ இவளும் ஆதிரையும், திவ்யாவும் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இதையே வந்து மிச்ச கண்டஸ்டன்ட்க்கு பண்ணா எப்படி இருக்கும்? அது கூட வேலை செய்யறவனே போட்டதுனால இதுக்கெல்லாம் வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. டெஃபினட்டா விடுவோம். அவங்க அது கேட்டாங்கல்ல, உங்களோட பயாஸ்ங்க அவ்வளவுதான். வச்சுக்கலாங்க. ஆக்சுவலா வன்முகனை திவ்யா வந்து பார்வதியை அடிப்பான் தெரியுமா சபரிநாதன், அந்த எபிசோட் அப்ப கூட போயிட்டு அவன் பார்வதிக்காக ரைஸ் பண்ணுவாங்க வாய்ஸ்லாம். ஆனா என்ன தெரியுமா, அவங்க அந்த டைம்ல ரைஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் ரைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதுல அதனாலதான் சாதகம் இருக்குமா தனித்தனியா இல்லையான்றத பார்த்துட்டு தான் அவங்க ரைஸ் பண்ணுவாங்க. அவங்க ஒண்ணும் எல்லா இடத்துலயும் அவங்க நின்றதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு பார்வதிக்கு ரைஸ் பண்ணும்போது நிறைய பேர் ஃபயர் விட்டாங்க. இன்னைக்கு வந்து இப்படி சொன்னா நாங்க என்ன பண்றோம்? இப்பயும் அவங்க கேள்வி கேட்டது தப்பு ஏங்க இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. அப்ப நடந்தது வந்து பிளேட்டன்ட்லி வந்து பார்வதிக்கு நடந்தது வந்து பிசிக்கல் வயலன்ஸ். ஓகேவா? இன்னைக்கு நடந்தது வந்து ரம்யா வந்து முதல்ல வந்து ஏய் உட்காரு ஆனா அப்படின்ற மாதிரி அன்னைக்கும் பேசினா. ஒரு நிமிஷம் அன்னைக்கும் இருங்க. வன்முகனை ஒரு நிமிஷம். ரம்யா அது ஏய் உட்காரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொன்னா, அதுக்கு வந்து திரும்ப வந்து கமருதீன் பேசினான். அது வந்து அவங்க 2 பேருக்கும் இருக்கிற ஒரு வெர்பல் ஃபைட் அவ்வளவுதான். இல்ல அன்னைக்கும் அந்த சண்டை போடுவாங்க தெரியுமா, அதான் இப்ப சபரின் அதை அடிப்பான் பாருங்க, அந்த ஹவுஸே எல்லாருமே அமைதியா இருப்பாங்க. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் போய் வாய்ஸ் கொடுத்தது யாருன்னா திவ்யா மட்டும்தான். ஆனா அது யாருமே அப்ப புரிஞ்சுக்கவே இல்லை திவ்யா சொல்றத. வீக்கெண்ட்ல வந்து விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணதுக்கு சரிங்க, அப்புறம் தான் புரிஞ்சுச்சு. ஓகே தான். பட் அதுக்காக இன்னைக்கும் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி, அதாவது தேவையில்லாம தான் அந்த பார்வதி ஆரம்பிச்சு, அதுக்கடுத்தது கமுரி பார்வதிக்காக உள்ள வந்து அது அப்படிதான் ஆரம்பிச்சது. எப்படிங்க தேவையில்லாமன்றது வந்து யாருங்க சொல்றது? அது அவங்களுக்கு தேவையில்லங்க. அது அவங்களுக்கு தேவைங்க. தேவையில்லன்றது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தானேங்க. இப்ப இதே பாயிண்ட் வந்து திவ்யா சொல்லி, யாருமே கேட்காம போயி, அ திரும்ப வந்து வேற யாராவது சொல்லும்போது அவங்க கேட்கறாங்கன்னா, இந்த இந்த விஷயத்துல நான் வந்து பார்வதியோட உடன்படல. ஓகேவா? ஏன்னா வந்து ரம்யா சொல்றது வந்து அவ ஒரு தலையா தான் சொல்றா. இது கொஞ்சம் சில்லியான பாயிண்ட் தான் பார்வதி கொண்டு வந்தது. பட் அவ்ளோ ஹார்ம்ஃபுல் இல்லன்னு நான் சொல்றேன். அதாங்க அந்த சில்லியான பாயிண்ட் நீங்களே ஒத்துக்கிறீங்க. சில்லியான அதுக்கப்புறம் பாயிண்ட் இது தாங்க. எனக்கு பட் புரியல. ஆனா
பட் ஆனா இவ்ளோ அடிக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்லன்னு நான் சொல்றேங்க. அங்க ஏற்கனவே ஒரு ரொம்ப நேரமா ஒரு பிரச்சனை போயிட்டு வரும்போது, ஒரு சில்லியான பாயிண்ட்ட ட்ரிகர் ஏன்னா, பண்ணி தான் பண்ணாங்க. பார்வதி போய் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தா. ரொம்ப பொறுமையா தான் அவ சொல்லிட்டு இருந்தா. நீ வந்து அதுக்கு ஒரு ரீசன் கூட பண்ணல. அவ சொல்றத வந்து காது குடுத்து கேட்டு, இது சரி, இப்படிதான், அது அவ அப்படிதான்னு சொல்றத கூட சொல்லலங்கிறது வந்து அது அவளுக்கு ஏன்? பதில் சொல்ல வச்சுட்டு எல்லாரும் விட்டுட்டாங்க. தலையா சொல்லும்போது அவங்க வாய மூடி கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு இருக்கிறத நீங்க எதுக்கு நடுவுல போய் நோண்டுறீங்க? அவங்க அது ரெஸ்பெக்ட் கோவம் பண்ணி தான் வரும் தானே! கேட்கறாங்க. அவங்க இருங்க ஒரு நிமிஷம். அவங்க தலையா சொல்லும்போது வேற வழி இல்லாம கேட்கறாங்களே தவிர, அப்ப ரம்யா சொல்றதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க உடனே எல்லாத்துக்கும் ஓகே சொல்ல போறது கிடையாது. அப்ப பார்வதி அங்க நடுவுல எதுக்கு ஜம்ப் பண்ணும்? அதா பார்வதிக்கு அந்த இடத்துல எங்கடா ரம்யா ஸ்கோர் பண்றாளே ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு பண்ற மாரி தான் இருக்கு. சரி, ஓகே. இத்தனைக்கும் ரம்யா பாருக்கு சப்போர்ட் பண்ணி தானே போய் நின்னு பேசும். அவங்க டீமுக்காக தானே போய் பேசும். பாருக்கு தலையா அது இருந்தாலும். கரெக்ட் தாங்க. பட் அவளோட கொஸ்டின் என்னன்னா, நான் சொல்லும்போது வந்து யாருமே எனக்கு ஒரு பதில் கூட குடுக்கலையேங்கிறது அவளோட ஆதங்கம். அவ்வளவுதானே. அவளோட ஆதங்கத்த ஆதங்கத்த நீங்க ரைஸ் எப்பங்க பண்றா. பேசணும்? உங்க எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் ஏங்க பண்ணாங்க. அதுக்கு அமைதியா தாங்க இருந்தா தலைய உங்க வந்து டைம் வரும். அப்ப ரெடி பண்ணி பேசுங்கன்னு அனுப்புவாங்க. சொல்றாங்க. நீங்க குதிச்சு நான் நடுவுல போய் நான் குதிச்சு பேசுவேன். இது என் பாயிண்ட். என் கிரெடிட் எடுத்துக்கிறேன் அப்டின்னா, இ அப்புறம் இப்படிதான் இது வாங்கணும். இது வந்து கூட நீங்க மட்டும் தனியா பண்ணா பரவால்ல. கூட ஒரு சொம்ப வேற கூட்டு வரீங்க. அப்புறம் அந்த சொம்பு வேற மாரி பிரச்சனைய மாத்தி எடுத்துட்டு போகுது. அப்ப எல்லாரும் பார்த்துட்டு பேசாம ஓகே, ஓகே. அவரு என்ன வேணா பேசலாம். ரம்யா ரம்யா வந்து ரம்யாவோட பாடி லாங்குவேஜ் தான் தப்பு. கமருதீன் என்ன பண்ணுவாரு? அப்டின்லாம் இங்க பேச முடியாது. கம்ருதீன் வந்து எந்திரிச்சு ரொம்ப நார்மலா தான் பேசினான். ஓகேவா? கம்ருதீன் பேசுனது வந்து யாருக்குமே அங்க டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாலாம் அவன் பேசல. டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஒரு பாடி லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ணது இந்த மாரி சர்காஸ்டிக்காலாம் பேசாதீங்க. நார்மலா பேசுங்க. டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வந்து பாடி லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ணது வந்து கமருதீன். இது கமருதீன் கிடையாது. அங்க வந்து ரம்யா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு ரிப்ளை தான் கமருதீன் பண்ணான். 2த்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். அதே ஆக்ஷன் ரியாக்ஷன் தாங்க. கமருதீன் கொடுத்த ஆக்ஷனுக்கு தான் அவங்க அவங்க ரியாக்ட் பண்ணாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ரம்யா தோணுது. ஏன்னா அவங்க ஒழுங்கா தான் பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்வதி இன்டர்ஃபியர் ஆனா, பின்னாடியே வந்து கமருதீன் ஏங்க இன்டர்ஃபியர் ஆனா. இன்டர்ஃபியர் பண்றதுலாம் அந்த வீட்ல ரொம்ப சாதாரணமான விஷயம். எல்லாருமே பண்றது தாங்க. ஜஸ்ட் பிகாஸ் இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ்ல வேற யாருமே பண்ணலன்றதுக்காக அவங்க பண்ணக்கூடாதுன்னு இல்ல. வேற வேற இன்ஸ்டன்ஸ்ல வேற வேற ஆளுங்க பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இது ஒரு அவ்ளோ பெரிய விஷயமா நீங்க எடுத்து, இத நீங்க வந்து, "ஏய் உட்காரு." அதோட நீங்க ஈக்குவேட் பண்றதே வந்து எனக்கு புரியலன்னு நான் சொல்றேன். பிரியா நான் ஜெயபிரதா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன் வன்மப்புனை ப்ளீஸ். ஓகேவா? பேசுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. பேசுங்க. நான் மியூட் பேசுங்க பண்ணிட்டேன். பேசுங்க. ஓகே, ஓகே. ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா என்னன்னா, பார்வதி ஏஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கு முந்தி ரம்யா பேசும்போது, ரம்யா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, பார்வதி டீமே கிளாப் பண்ணுவாங்க அவளுக்கு. ரம்யாக்கு சப்போர்ட் பண்ணி. அப்போ வந்து அவளுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆயிடும். நான் இத பாயிண்ட் சொல்லும்போது நீங்க யாருமே வந்து அக்னாலெட்ஜ் பண்ணவே இல்ல. கண்டுக்கவே இல்ல. ஆனா இப்ப ரம்யா வந்து நான் சொன்னத சொல்லும்போது நீங்கலாம் கிளாப் பண்ணீங்களேன்னு தான் அவளுக்கு ஒரு மாரி ஆயிடும். ஆப்போசிட் டீம் கிளாப் பண்ணல, அப்ரிஷியேட் பண்ணலன்றதுக்காக பண்ணல அவ. அதுதான் நான் சொல்ல வந்தேன். இல்லங்க. அது எப்பயுமே நடக்கிறது தாங்க. அது பார்வதினா ஒரு டிஃபரண்ட் அப்படி இல்ல ட்ரீட்மெண்ட்டு. அப்படி இல்ல வன்மப்புனை. மிச்சவங்கன்னா ஒரு ஆக்சுவலா டிஃபரண்ட் ட்ரீட்மெண்ட். அது எப்பயுமே அந்த வீட்ல முதல்லேருந்தே நடந்துட்டு இருக்கு. இல்ல கரெக்ட். இந்த இடத்துல அப்படிலாம் கிடையாது. அவங்க சொல்ற பாயிண்ட்ஸ் வந்து ஏன்னா எல்லாருமே கண்டஸ்டண்டா பேசுறப்ப யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இல்ல தலை நீங்க போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லி தான் தலையை அனுப்புவாங்க. இப்போ அந்த அவங்க நீ சொன்ன போய் தலையா பாயிண்ட் ஓகே. மாறி கேட்டீங்களா பேசுன்னு இல்லையா? சொல்லிட்டு. ஆப்போசிட் டீம் அக்னாலெட்ஜ் பண்ணலன்னா பிரச்சனை இல்லங்க. சொந்த டீமே யாருமே அதுக்கு ரெஸ்பாண்டே பண்ணலையே. அதுதான் அவளுக்கு இப்ப வருத்தமாச்சு. அவங்க சொன்ன பாயிண்ட் கேட்டீங்களா இல்லையா? அங்க ரம்யா வந்து அந்த டீமோட பேசும்போது அவ தலையா பேசல. தனியா டீம் அட்ரஸ் பண்ணும்போது அவ ஒரு சக டீம்மேட்ட தான் பேசியிருக்கா. அந்த இடத்துலயுமே வந்து பார்வதி சொல்றத யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டேங்க. அவ சென்சிபிளா முதல்லேருந்தே ஒழுங்கா தான் பேசிட்டு இருக்கா. இவன் சொல்ற பாயிண்ட் ரொம்ப கரெக்ட்டா தான் பேசிட்டு இருக்கா. அதுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மென்ட்டோ, ரீசனிங்கோ யாருமே எதுவுமே குடுக்கல. இல்ல கரெக்ட் ஆக்சுவலா தாங்க. அது பிரச்சனையா ரம்யா வந்து பேசிட்டு இருக்கு. அட்ரஸ் பண்றப்ப நடுவுல இன்டர்ஃபியர் ஆகி பேசுறது ஏங்க எப்படி இருக்கும்? நீ அந்த தான் சொல்லி அந்த இல்ல, இல்ல, வீட்ல இல்ல, இல்ல. நான் அவங்களுக்காக அவங்க ஒரே பேசனா நான் சொல்லி யாருமே முடிச்சிடறேன். பேச மாட்டாங்க. ஒரே வன்ம புனையை நான் வந்து போய் பேச சொல்றேன். நானு அபி சாமில் எல்லாரும் சேர்ந்து போய் பேச சொல்றோம். நீ தான் தலை வன்ம புனை போய் பேச வன்ம புனைன்றோம். நீங்க போய் என்ன பண்றீங்க? சரி போய் பேச போறீங்க. பேசிட்டு இருக்கும்போது நடுவில் வன்ம புனை கிட்ட போயிட்டு நான் திரும்ப நான் இதை தான் அப்பயே சொன்னேன் வன்ம புனை அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? அது இல்ல நீங்க சொல்லிதான் நான் வந்து பேசுறேன். அதுதான் நான் பேசிட்டு இருக்கப்ப நடுவில் நீங்க வந்தீங்கன்னா எப்படி அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். இல்ல, 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 அதே இல்ல. மாதிரி நீங்க தான் தப்பா ரம்யாவுக்கும் ஃபீல் புரிஞ்சுட்டு ஆச்சுன்னு இருக்கீங்க. எனக்கு இல்ல, ஃபீல் இல்ல. ஆச்சு. தப்பா ஏங்க புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அவங்க அவ சொல்றத வந்து கொஞ்சம் நல்லா ரம்யா வந்து புரிஞ்சுட்டு பேசுங்க. டீமோட டிஸ்கஸ் பண்ணவே இல்ல. ரம்யா வந்து டீம் கூட டிஸ்கஸ் பண்ணவே இல்ல. என்ன பாயிண்ட்ஸும் சொல்லல. பார்வதி சொன்ன மேட்டர் தான் எடுத்துட்டு அங்க பேசுவா. யாருக்குமே அந்த பார்வதி டீமுக்கு ரம்யா இத போய் பேச போறான்றதே தெரியாது. நீங்களே அதாங்க சொல்றீங்க. அதான் அவ சொல்றதுதான் போய் பேசுறா. இல்ல டீம்ல அப்ப அது டிஸ்கஸ் பேசி பண்ணிட்டு முடிக்கட்டும். போய் பேசிக்கணும் அவ தலையா. ஆனா அவங்க டீமுக்காக தான் அந்த தலையா பேசுற மாதிரி நான் பார்த்தேன். அதுக்கப்புறமும் இன்டர்ஃபியர் ஆகி இல்ல இல்ல அது நான் உடன்படல. ஏன்னா டீம்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு தலையா போய் பேசினா அந்த இடத்துல ஈக்குவலா பேச முடியாதுல்ல.
அது எப்படி அது இல்ல ப்ரோ, என்ன நான் ஈக்குவலா பேசுறாங்கன்னே சொல்லவே இல்லை நானு. அவங்க வந்து அவங்க டீமுக்கு தான் பேசுவாங்க. அவங்க சொல்லுவாங்க தெரியுமா, இந்த நகையை வந்து நாங்க தான் இது இப்ப எடுத்தோம், அந்த நாங்க நகை யார் எடுத்தது பார்த்தோம்னு சொல்லுவாங்க. சுபிக்ஷாவா இந்த பிரஜினான்றப்ப அதை வந்து நாங்க பிக் பாஸ் கேட்கறப்ப சொல்லிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் அட்ரஸ் பண்ணுவாங்க அவங்க. ஆமா, பிக் பாஸ் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து எது தப்பு எது சரி பார்ப்போன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுதான் அட்ரஸ் பண்றாங்க. அவங்க பேசுறது வந்து ஆனா ஈக்குவலா தான் பேசியிருக்காங்க 2 டீமுக்குமே. ஆனா என்ன இங்க இந்த பிரச்சனை, இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனை தேவையில்லாம வர்றது வந்து ஒரு ஒரு எனக்கு என்னமோ இது வந்து எண்ட் ஆஃப் த டே ஆளாளுக்கு ஒரு ஸ்கோரிங்க்கு பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ரசின் ப்ரோ, கமருதீன் தேவையில்லாம வாய் விடுறானு தான் எனக்கு தோணுது. கொஞ்சம் ஓரளவுக்கு லேடிஸ் கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசிருக்கலாம். எப்போ விடுறதான் ப்ரோ அது. ஹீஸ் ஆல்வேஸ் பீன் டூயிங் தட். ஸ்டார்டிங்ல இருந்தே அது எதனா பண்ணிட்டு இருக்கான். ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கு. உங்களுக்கு இப்போ வந்து 2 வாரமா 3 வாரமா அது தெரியாத காரணம் வந்து ஹி வாஸ் வித் அரோரா. அரோரா லிட்டரலி வந்து அவன் வந்து ஒரு பெட்டு மாதிரி வச்சு பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்ததுனால வந்து அவன் பெருசாக பஸ்ட் அவுட் ஆகலை. இப்போ இங்கிட்டு வந்து பஸ்ட் அவுட் ஆகுறான், அவ்வளோதான். இன்னொன்று என்னன்னா, நீங்கள் இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அரோரா பக்கம் போனீங்கன்னா அரோரா இஸ் லைக் எந்த கான்ஃப்ளிக்ட்டுமே போக மாட்டேன், ஜாலியாக இருக்கலாம், விண்ணுக்குட்டி கூட ஜாலியாக இருக்கலாம், கம்முக்குட்டி கூட ஜாலியாக இருக்கலாம் சொல்லி அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ ஷீ இஸ் நாட் கோயிங் அண்ட் பிக்கிங் எனி ஃபைட்ஸ் ஆர் டூயிங் எனி கேம். இங்கே பாரு பக்கம் போகும்போது பாரு தொட்டாலே கேம் தான், தொட்டாலே சண்டை தான், எல்லாத்துக்கும் போகிறது, எல்லாத்துக்கும் வரைஞ்சிக்கிட்டு மொதல் ஆளாக போய் நின்று சண்டை போடுறதுனால கூட போகிற பம்புடுதுன்னு சேர்ந்து விழுகுது அடி. அவ்வளோதான் வித்தியாசம். ஹீ இஸ் ஜஸ்ட் அ பப்பெட் டு அரோரா. இங்கேனா வந்து ஹீ கம்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் ஹர், அவ்வளோதான். இல்ல இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, பாரு கூட சேர்ந்தனால தான் இந்த பிரச்சனை வந்தது காரணமே கமருதீனுக்கு அப்படின்னு ஒரு முட்டு கொடுப்பாங்க. அதான் ப்ரோ சொல்றேன், நானும் அதான் சொல்றேன். பாரு கூட ஏங்க சேர்ந்தனால அந்த வீட்ல பிரச்சனை பண்ணாதாங்க அந்த வீட்ல பிரச்சனை தெரிவிங்க. பண்ணாங்க. அங்க வந்து இப்ப கேளுங்களேன், இப்ப வந்து உங்களுக்கு போனாடி ரீசன் என்ன தெரியுமா? இப்ப வந்து அரோரா வந்து போனாடி திவ்யாவை நாமினேட் பண்ணும்போது ரீசன் என்ன சொன்னாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் சில்லா எடுத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி சொல்லி ரீசன் கொடுக்குறாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்ல எல்லாமே வந்து டேக் இட் ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க நாமினேட் பண்றாங்க அப்படின்னா இவங்க பிக் பாஸ் ஆட வந்திருக்காங்களா, என்ன ஆட வந்திருக்கான்னு எனக்கு தெரியல அதுல. ஓகே, பட் அரோரா இஸ் தட் கைண்ட் ஆஃப் a person. அந்த மாதிரி தான் நான் ஆடுவேன்றாங்க. இல்ல கமருதீனே சொல்லிருப்பான்ல ப்ரோ, that is the same thing. இல்ல ப்ரோ, கமருதீனே அந்த இன்சூரன்ஸ் ஆட் அப்ப சொல்லுவான்ல, பார்வதியோட சேராமல் இருந்து எனக்கு கமருதீன் எப்படின்னா he doesn't think on his own too much. he keeps அந்த வெளியில வந்து வர்றாங்க தெரியுமா பேசுற இன்புட்டு, அதெல்லாம் வாங்கி அதை வச்சு தான் வெளில போய் ப்ளே பண்றான். உங்களுக்கு பாரு கூட இருக்கும்போது the input amount is way too high and way too aggressive. இதே இது வந்து அரோரா இருக்கும்போது அந்த கண்டென்ட்டே குறைஞ்சிரும், அப்படியே ப்ளே பக்கத்து உட்காந்து பேசுறது அந்த வேலையிலே போயிட்டு இருக்கும். அப்படின்ற போது அது வேற மாதிரி ஆளா மாறிடுது. அது வந்து லிட்டரலி வந்து பப்பெட் மாதிரி அவங்க 2 பக்கம் சைட்லேயே அவன் பப்பெட்டாக தான் இருக்கான். இந்த பக்கம் போனால் அரோரா வந்து ஒரு வேற மாதிரி யூஸ் பண்ணுறான், இந்த பக்கம் பாரு போச்சுன்னா பாரு வேற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இது வந்து நீங்கள் யாரையுமே எதுவுமே சொல்ல முடியாது. போத் ஆர் லைக் தட் ஒன்லி. அவனை தான் சொல்லணும் ஆக்சுவலி. என்னடா எங்கிட்டு போனால் எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி தான் இருக்கே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இது போன வாட்டி கூட யாருக்கும் கொடுத்தான்னு நினைக்கிறேன், இது எடுப்பார் கைப்பிள்ளை. கம்பெனிக்கு அதான் பேரு, வேற ஒண்ணுமே இல்ல. யார் எடுக்கிறாங்களோ அந்த கையில வெப்பனா இருக்காங்க, அவ்வளவுதான். துஷாருக்கு சொன்னா பாரு எடுப்பார் கைப்பிள்ளை. அது வந்து அதேதாங்க, சேம் ஃபார் அரோரா. ஹி வாஸ் எடுப்பார் கைப்பிள்ளை. அரோரா என்னென்ன சொல்றானோ எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. when he came out of Aurora he was a different person then. கடைசி வாரம் அவன் டிஃபரெண்ட் பர்சனாக தானே இருந்தான், பிகாஸ் he came out of Aurora. அப்படின்ற போது he was a different person. கம்புடுதுன்னு அதே தான். அரோரா இது அரோரா இருக்கும்போது he is எடுப்பார் கைப்பிள்ளை டு அரோரா. when he comes out he becomes a different person. ஆனா பார்வதி ரம்யா கிட்ட அவனை பர்ஸ்ட் அவுட் பண்ண விட்டுரும், திவ்யா கிட்ட சண்டை வரும்போது போய் கமருதீனை ஆஃப் பண்ண பார்ப்போம். அதுதான் எனக்கு ஏன்னு தெரியும். டக்குன்னு போயிட்டு அவனை பிடிச்சி இங்க வா உட்காருன்னு. அப்பதான் திவ்யா இன்னும் கொஞ்சம் எகிருவா. எனக்கு இன்னொன்று என்னன்னா, திவ்யாவுக்கு அங்கே எதுக்கு அந்த சண்டை வந்தாங்கன்னு எனக்கு புரியல ஆக்சுவலி. ஓகே, ரம்யா ஹேட் அ ஃபைட், ஓகே, பாரு கேம் இன்டரப்டட், ஓகே, அப்புறம் கம்பெனி டிஃபெண்ட் பண்ணா தே போத் வர் ஃபைட்டிங். வாட் வாஸ் எக்ஸாக்ட்லி. அங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் வேற. அது வந்து கமருதீனுக்காக வந்து வாடி போடின்னு பேசுவான்னு. அங்க வாடி கமருதீனுக்காக போடின்னு வர்றது பேசுறது ஓகே முதல்ல ப்ரோ. வந்து ரம்யா வாட் இஸ் பேசினா ஹர் ரோல் தேர்? வாடான்னு. அந்த டீமே இன்வால்வ் பண்ணலையே, அந்த டீமே கொண்டு வரல. அவங்க டீமுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அங்க. வாட் ஆக்சுவலா வாஸ் அது ஹர் என்னன்னா ரோல் வந்து என்ன சொல்றது? 2 எதுக்கு இதுதான் ப்ரோ. ஆரம்பிச்சா? ஒரு மாதிரி எதிர்த்து பேசுறாங்க, தலையவே எதிர்த்து பேசுறாங்க, எல்லாரும் பார்த்துட்டு அமைதியா இருக்கிறீங்களே.
சம்மந்தமே தலையே இல்லாம இல்லாம வந்து நீ எது எடுத்து பேசுறாங்க. அவ தலையா இருக்கும்போதே அது அவன் கரெக்ட் கொஞ்சம் தான். பேசினா. அதுதான் வந்து கமருதீன் சொல்லியிருப்பான். ஏமா போன தடவை எஃப்ஜேவை காலைல உள்ள வச்சிங்களே அப்பெல்லாம் எங்க ஆ. போயிருந்தீங்க அப்படின்னு கேட்பான். யாரு வியானா தானே? இல்ல இவ திவ்யா வந்து கேட்பா. திவ்யாவை வந்து கமருதீன் கேட்பான். இப்ப வந்து திவ்யா என்ன சொல்லுவான்னா, தலையை இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்களே, ஒரு மாதிரி கால் எல்லாம் உள்ள வைக்கிற மாதிரி பண்றீங்களே அப்படின்ற மாதிரி திவ்யா கேட்பாள். அப்போ வந்து கமருதீன் கேட்பான். இதே மாதிரி தானே போன போன வாரம் வந்து எஃப்ஜேக்கு எக்ஸாக்ட்லி. கால் எல்லாம் எஃப்ஜே கூட விழுவானே. தானே சாண்ட்ரா கால்ல விழுந்தான். அப்பெல்லாம் நீ என்ன அப்ப உட்காந்து வேடிக்கை திவ்யா தானே அதே பார்த்துட்டு இருந்த. டீமை பொத்திட்டு உட்காந்துட்டு இருந்தா. பக்கத்துல அதை தான் அப்படியே பார்த்தா. அப்போ ரோஸ்ட் மென்ஷன் தான் பண்ணுவான். பண்ணுவேன். இல்ல ப்ரோ, திவ்யா பக்கத்துல ஒண்ணு தானே பண்ணுவாங்க உட்காந்துருக்காங்க. பாத்தீங்களா, ஒண்ணு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்கல்ல. ஆக்சுவலா 1 இயரா 1.5 இயரா ப்ராஜெக்ட்ல இருந்தான் அவன். அங்கேயும் அப்படிதான் பண்ணுவான். அதை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்துருவாங்க. ஆதிரை திவ்யா அப்புறம் அரோரா 3 பேருமே அடிச்சு மாத்தி மாத்தி சொல்லிப்பாங்க. அதுதான் அவுட் அந்த சைடு பர்சனல் மேட்டர். இன்ஃபோ வச்சு பேசுறாங்கல்ல, அவுட் சைடு இன்ஃபோ அதான் ஆமா. பிரச்சனை. அது தப்பு அந்த இடத்துல பேசுனது. அங்கேயே வார்த்தை விட்டுருவான். ஒரு டைரக்டர் மதிக்க மாட்டாங்க. அப்பயே சொல்லுவாங்களாம். சரி, அந்த அது கூட நெக்லஸ் வந்து ரூஃப் டாப்லயே போட்ட மாதிரி இருந்துச்சு 1 hourல. எனக்கு லைவ்ல அப்படி தெரியல. ஆமா ஆமா. ரூஃப்டாப் தான் இல்ல போட்டிருக்கான். லைவ்ல எனக்கு ரூஃப் அப்படி டாப்ல ரூஃப்டாப் rooftop தான் ல போட்டான். போட்டிருக்கான். லைவ்ல காமிச்சாங்களே. லைவ்ல நான் காமிச்சாங்க. பார்த்தேன். ஆனா அவன் அதுக்கப்புறம் வேற ஏதோ டைவர்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு. ரூஃப் அது டாப்ல சும்மா வேற. இல்ல டைவர்ஷனுக்கு. ரூஃப் ரூஃப்டாப்ல டாப்ல தான் கரெக்டா போட்டான். போட்டான். மேல போனதே இருக்கு. நான் ஜூம் பண்ணி எடுத்து வச்சு கொடு. ஜூம் பண்ணா போட்டு கொடுக்குறேன். நிறைய எடிட் போட்டு வச்சிருந்தாங்க ப்ரோ. அதுக்கு ஃபயர் விட்டு அங்கதான் ஆமா. போட்டாங்க. இல்ல ப்ரோ அது எடுத்தது எல்லாமே ஓகே. பட் ஆனா அது ஆக்சுவலி ஃபவுல் பிளே தான். யூ ஆர் நாட். அது வந்து நீ கதவை சாத்திட்டு பண்றதும். இப்ப கேளுங்களேன், ஒருத்தன் நைட் உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கான். இது காட் பண்ணிட்டு இருக்கான். டப்புனு பின்னாடி போய் கண்ணை மூடிட்டு முன்னாடி எடுத்துட்டு போயிட்டா ஓகேவா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் இருக்காது. they are literally forcefully putting these people inside a room ஆனா and அந்த விக்ரம் டீம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு சொல்லல இருக்கான். ப்ரோ. ஆ? இப்ப வந்து இல்ல பாத்தீங்கன்னா ஜெயில சபரியை போட்டாங்க. அதுக்கு பிக் பாஸ் டீம் பிக் பாஸ் ஆமா. சொல்ல வந்து மாட்டாரு ப்ரோ. தட் இஸ் த ஃபன் ஆஃப் இட். பிக் பாஸ் இதெல்லாம் சொல்ல மாட்டாரு. இதெல்லாம் வீக்கெண்ட்ல வச்சு தான் கேட்பாங்க. நீ பண்ணுங்கடான்னு விட்டுருவாங்க. இப்ப பிக் பாஸ் என்ன தெரியுமா பண்ணுவாரு, 2 நாள் கழிச்சு வந்து சரி ஓகே நெக்லஸ் திருநவங்க நெக்லஸ் கொண்டு வந்து நீங்க ஒப்படைச்சிட்டு வின் எடுத்துட்டு போங்கம்பாங்க. சிம்பிள். ஒரு நிமிஷம். நெக்லஸ் இல்லையா ஓகே இது வந்து கணக்குல எடுத்துக்கப்படாது. முடிஞ்சு யாருக்குமே பாஸ் இல்லைன்னு முடிச்சுட்டு போயிட்டே இல்ல ப்ரோ. இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல எவனுமே எதுவுமே பண்றது இல்ல. அதனால இதையும் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எப்படி போன வாரம் வியானா பண்ண பண்ணதை மாட்டாங்க ஓகே ப்ரோ. பண்ணாங்க. போன வாரம் வியானா பண்ண பண்ணதை ஓகே மாட்டாங்க. பண்ணாங்கல்ல. ம் எதுவுமே இல்ல. வியானா பண்ணது ஆக்சுவலா ஓவர் டூ. வியானா ஆக்சுவலி பண்ணது ரைட்டு தான். திருப்பி ஓகே பண்ணாங்க இல்ல. தட் இஸ் வாட் தே வாண்டட். ஆக்சுவலா அது வந்து they need to ஓவர் டூ ப்ரோ. create அது something new. அதாவது ஏதாச்சும் ட்ரை பண்ணிருக்காங்கன்னு பாக்குறாங்க. குறும்புத்தனம் வேற. குறும்புத்தனத்தை விட அவங்க அதிகமா பண்ணாங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, இப்படியாவது பண்ணுங்கடான்னு அக்செப்ட் பண்ணிட்டானுங்கல்ல. அதே மாதிரி இதை எனக்கு அக்செப்ட் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது. நோ பார்ப்போம். ஏன்னா இவங்க என்ன முடிவு ப்ரோ, நம்மளுக்கே தெரிய உங்களுக்கு மாட்டேங்குது. வந்து ஒரு க்ளோஷர் கொடுக்கறதுக்கு ஓகே நீங்க திருடினதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான் முடிப்பாங்க. க்ளோஷர் அப்படிதான் முடியும். நான் திருடிட்டேன்னா திருடி எங்க போட்டேன்? திரும்பி தூக்கி வெளில தூக்கி எறிஞ்சிட்டா கிடைக்கலன்னா பரவாயில்லையான்னு கேட்டா ஓகேயா? இப்ப மேல தூக்கி போட்டிருக்கான் ஓகே. நேரா தூக்கி டோரை பார்த்து வெளில எரிஞ்சிட்டான் ஓகேயா? நானு அப்படி சொல்லல ப்ரோ. நம்ம நினைச்சுக்க வேணாம். ஏன்னா இவங்க எப்ப என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பிபி டீம் இல்ல ப்ரோ நான் சொல்றத ஒன்ன கேளுங்க. திட்டுறாங்க, இப்ப வந்து ஒன்ன திட்ட மாட்டுறாங்க. இப்ப அப்படி திருடி சொல்றேன். தூக்கி எறிஞ்சு வெளில எரிஞ்சிட்டான்னு வச்சுக்கோ. கேட்டுக்கு வெளில எரிஞ்சிட்டான். நீ வெளில போக முடியாது இப்ப. ஓகே. ஆனா நான் திருடிட்டேன். இப்ப நான் வந்து அந்த அந்த இடத்துல இருந்து நான் எடுத்துட்டேன் வெளில. ஸோ இஸ் இட் வேலிட்? இருக்காது. கண்டிப்பா இருக்காது. தூக்கி வெளில எறிஞ்சேன்னா நீ என்னதுக்கு ஏமாறுற? இப்ப வீடு பூரா இவங்க தேடிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்லி வச்சிருக்காங்க இவங்க. வீடு பூரா இவங்க தேடுவாங்க. ஒண்ணும் கிடைக்காது. இப்ப வந்து கடைசியில பிக் பாஸ் அதான் கேட்பாரு. ஹவ் டு யூ ஃபினிஷ் திஸ் கேம்? ஓகே. உங்க நெக்லஸ்கள திருடின நெக்லஸ்கள கொண்டு வாங்க அப்படிம்பாங்க. சிம்பிள். கொண்டு வாங்க அப்படின்னா திருடனை எவன் கொண்டு வரானோ அவனுக்கு குடுத்துருவாரு வின்னு. கொண்டு வராதவன் தோத்துட்டான்ருவாங்க. இப்போ ஒண்ணுமே இல்ல. இப்ப வந்து இவங்க டீம் வந்து இந்த இருக்கிற நெக்லஸ திருடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ பண்ணி திருடிட்டு இவங்க கொண்டு வந்து காட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கேட்கும்போது. தே ஒன். அது பார்ப்போம். ஏன்னா அது வந்து என்ன வேணா நடக்கலாம். அது ஃபியூச்சர்ல பார்ப்போம். என்ன நடக்குது, என்ன பண்றாங்க, எப்படி கொடுமையா கொண்டு போறாங்க. கொண்டு போவாங்க பார்ப்போம். என்னென்ன பண்றாங்க என்ன எல்லாத்தையும் பார்க்க தானே போறோம். ரெண்டு பேரும் கை தூக்கியிருக்காங்க. பிரகாஷ், பிரியாஜி. பேசுங்க. பிரியா பேசுங்க. அதுக்கப்புறம் பிரகாஷ் பேசுங்க. ஓகே. எனக்கு இந்த விஷயத்துல 2 ஒப்பீனியன் இருக்கு. பிபி டீம் வந்து எதை சூஸ் பண்றாங்கன்னு இருக்கு. சப்போஸ் பிபி டீமுக்கு வந்து விக்ரம் டீம் தான் வின் பண்ணணும், அவங்க நாமினேஷன் பாஸ் குடுக்கணும்னா, அவங்களுக்கு வந்து குறும்படம்லாம் போட்டு சூப்பரா பண்ணாங்க அப்படின்னு வீக்கெண்ட்ல வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க.
அப்படி இல்ல பார்வதி டீமுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா, அத வேற மாரி ஹேண்டில் பண்ணுவாங்க. பார்வதி பண்ணதெல்லாம் தப்பு. நீங்க எப்படி அப்படி சொல்லலாம்? அது பண்ணலாம். அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி தடுக்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணலாம். இல்லனாக்க வீக்கெண்டஸ்க்கு முன்னாடியே கொ இப்போ ரசிகன் சொன்ன மாரி கொண்டாந்து குடுங்கன்னு சொல்லலாம் நெக்லஸ். குடுக்க முடியாத பட்சத்தில யாருக்குமே நாமினேஷன் கிடையாது. அப்படியும் பண்ணலாம். இந்த மாரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்ன பண்றாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிரகாஷ் பேசுங்க. அதுதான் அவங்க சொன்ன பாயிண்ட் தான். அது என்னன்னா இப்போ சபரி வந்து பார்த்துட்டு இருக்கும்போதே எடுத்தாரா, அப்போ வந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலுக்கு போகணும் அந்த டீம். அதான் நான் பிக் பாஸ் சொன்னது. இன்கேஸ் வந்து யார் எடுக்கும்போது பார்த்துட்டாங்க அப்படின்னா ஹோல் டீம் ஹஸ் டு கோ. ப்ரோ கேட்கல ப்ரோ. அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தாரு. இன்கேஸ் எடுக்கும்போது பார்த்துட்டாங்கன்னா போகணும் அப்படின்னு. பிரகாஷ் ரொம்ப ஸ்டக் ஆகி அப்படியா? எனக்கும் வந்து ஸ்டக்காய் வருது நீங்க பேசுறது. தெரியலையே, நெட் ப்ராப்ளமா? கேக்குதா இப்போ கரெக்டா? நெட்டு கேக்குது. ஒரு மாதிரி நீங்க ரொம்ப சைலண்டா இருந்து ஏதோ ஒருத்தர் பேசுறீங்க போல. ஓகே ஓகே. அதுதான் இப்போ வந்து என்னன்னா இப்போ சபரி எடுக்கும்போது வந்து சுபிக்ஷா பார்த்துடுறாங்க. அப்போ வந்து பிக் பாஸ் சொன்னது என்னன்னா எடுக்கும்போது பார்த்துட்டாங்க அப்படின்னா ஹோல் டீம் ஹேஸ் டு கோவா, இல்லைன்னா அந்த பர்டிகுலர் பர்சன் ஹேஸ் டு கோ டு ஜெயிலான்னு தெரியல. ஸோ பர்டிகுலர் பர்சன் தான் ப்ரோ. ஸோ அப்போ வந்து அவரும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுவும் வந்து ஒரு ஃபோல் ப்ளே மாதிரி ஆகுது. ஸோ லைக் இப்போ அவன் வந்து விக்ரம் வந்து அங்கே பிளாக் பண்ணதும் இங்கே வந்து ஆனால் இவங்க வந்து யார் எடுத்தாங்கன்னு பார்த்ததும் சொல்கிறதே வந்து பொய். ரம்யா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது அதுவும் வந்து ஒரு பொய்யான ஒரு இதுதான். ஏன்னா அவங்க வந்து அங்கேருந்து ஓடி வரும்போது யார் எடுத்தாங்கன்னு யாருக்குமே தெரியல. 2 பேரும் ஓடுறாங்கன்னும் போது நான் இவங்க தான் எடுத்ததை பார்த்தேன்னு சொல்கிறது அதுவும் வந்து ஒரு தவறானது. ஃபார் காமெடி நோட்டு, நாளைக்கு வந்து அணில் வந்து எடுத்துட்டு வந்துட்டு அதிரி பாஸ் வாங்கி போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மேலே தூக்கி போட்டு வச்சிருக்கேன். அதை வந்து சபரி பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஜெயில இருந்து அங்கே வியூ கிடைக்கும். பை சம் சான்ஸ் இஃப் சபரி சீஸ் தட் ஹி வில் பி த ஹீரோ. அவ்வளோதான். யோசிச்சு பாருங்க. ஆனா அங்கிருந்து தெரியுமா ஜெயில இருந்து வியூ வருமான்னு தெரியல. ஏன்னா நம்ம அது உள்ள தெரியும் தெரியல. நமக்கு தெரியும். மேபி இப்போ ஆனா அவங்க அவன் தான் அங்கதானே ப்ரோ பார்த்தான். அந்த ரோபோட்டிக் அணில வேடிக்கை பாக்குற மாதிரி பாத்துட்டு இருந்து கண்ணுல தெரியாத மாட்டிக்கிச்சுன்னா அது அவ்வளவுதான். ஏதோ தட்டி விட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஹேமந்த் வந்து ப்ளே பண்ணிட்டாருன்னு ஒரு கேம். வினோத் வந்து ஃபுட்டு போடுவார்ல அணிலுக்கு. அப்படி போடும்போது அணில் தட்டி விட்டா சூப்பரா இருக்கும். சினிமால எல்லாம் வரம் கொடுப்பாங்கல்ல கடவுள், அந்த மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து விபி டீமே வந்து இன்னும் கொஞ்சம் தெரியற மாதிரி எடுத்துட்டு வந்து முன்னாடி கூட வச்சு விட்டு டெஸ்ட் பண்ணி விடுறதுனாலும் பண்ணலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ரெட்ரோ டீம்ல தான் அவங்களுக்கு தேவையான நல்லா இருக்காங்க. ஸோ ஒருவேளை அவங்களுக்கு வேணா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி கொடுக்கலாம். இல்ல எனக்கு மோஸ்ட்லி வந்து பிரஜின் இருக்கிறாப்ல, விக்ரம் இருக்கிறாப்ல, சுபிக்ஷா இருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அவங்களோட ட்ரம்ப் கார்ட்ஸ். அவங்கள விட மாட்டாங்கன்னு தோணுது எனக்கு. இந்த டீம்ல பார்த்தீங்கன்னா சொன்னா கமருதீன். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு சுபி இந்த வாரமே தூக்கிடுவாங்க தோணுது. பாசிபிளி வந்து எனக்கு கமருதீன் இப்போ வரணும்னு தோணுது ப்ரோ. ஏன்னா இன்னைக்கு மேட்சை பார்த்தோம். கமருதீன் தான் கஷ்டம் ப்ரோ. பாருங்க, ஏன்னா எவ்வளவு சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிறாங்க. இந்த வாரம் ரிலேஷன்ஷிப் இந்த வாரம் தான் சரி பண்ணிருக்காங்க. இப்பதான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ போய் இந்த வாரம் உடைச்சிருவாங்க. வந்து பொண்ணுங்களை தான் அனுப்புவோம், பசங்களை அனுப்ப மாட்டாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு பொண்ணுங்க ஜிங்க அப்படின்னு தான் போடுவாங்க. இந்த வாட்டி 2 பேரு கனி கண்டிப்பா போறாங்க. எனக்கு தெரிஞ்சு கனி இஸ் தேர் பிரைமரி. கனியோட யாராச்சும் ஒருத்தர். நீங்களும் வாரம் சொல்றீங்க. இன்னைக்கு மட்டும் வாரம் போஸ்ட் போடுவோம். ஒரு வாரமா நடந்துராதா? ப்ரோ இன்னைக்கு மட்டும் தடுக்காம விட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பா கமருதீன் கை கலப்பா ஆயிட்டு இருக்கும். பாசிபிளி. அப்புறம் எனக்கா ரெட் கார்டு மாதிரி அதே போஸ்ட் திருப்பி போடுவேன். 3வது வாரத்துல போட்ட போஸ்ட் அப்படியே திருப்பி போட வேண்டியதான். இல்ல என்ன, ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப எப்படின்னா எல்லாருமே வந்து ரொம்ப பீக் ஆன மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா கமருதீன் எகிரிட்டு வந்தான், பிடிச்சி தடுத்து விட்டு இருந்தாங்க. இல்லைன்னா பொடிச்சுன்னு வச்சுட்டு இருப்பான் போல இருக்கு அவன் தெரியாது. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, நீங்க மைக்க மட்டும் கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் தள்ளி வச்சு பேசுங்களேன். ஒரு மாதிரி நாங்க பேசி முடிக்கும் போது ஒரு மாதிரி ஏர் விழுகுது. ஓ சாரி. லைட்டா தள்ளி மட்டும் வச்சுக்கோங்க. மத்தபடி ஓகே தான். அதுதான் இதுதான் வந்து கமருதீன் இருக்க போது பாருங்க சார், பண்ணா இருக்க போது எனக்கு இந்த வாரம் அப்படின்னா அடுத்த நாளைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா இந்த வீக் ரோஸ்டா பாவம் அவன். ரோஸ்ட்லாம் டோஸ்ட்டுங்க. 3 வாரம் சும்மா தான் உட்காந்துதான். ஒரு வாரம் ரோஸ்ட் வாங்கட்டும். ரோஸ்ட் வாங்கினதாங்க ஓட் பேஸ் வரும். இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, சும்மாவே உட்காந்தா ஓட் பேஸ் வருமா? அடி வாங்கணும், திருப்பி கம்பேக் கொடுக்கணும், அப்பதான் ஓட் பேஸ் வரும்.
ஆனா இவன் வந்து செட்டில் எனக்கு தெரிஞ்சு ஆதிரைக்கு ரோஸ்ட் வரும்னு தோணுது. இவன் ரொம்ப ஒரு மாதிரி தேவையில்லாம ஆதிரைக்கு பேசுற வராதுங்க. மாதிரி. திவ்யாக்கு வருங்க. திவ்யாக்கு இருக்கு அவுட் சைட் இன்ஃபர்மேஷனு. அப்ப அப்புறம் அந்த ஆதிரையும் பேசல, ரியாக்ஷனு அதுக்காக சொல்றேன். அதுக்கு வரும். எனக்கு see இந்த வினோத் சைடுல அந்த வினோத்தை அடிச்சதுல உன்னாலதான் நாங்க வெளியே போனோம் அப்படின்ற மாதிரி, அதுக்கு ஒண்ணு இதுக்கு ஒண்ணு விழுன்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ணாதுங்க. தட்ஸ் அதுக்கெல்லாம் முடிச்சு அடிச்சிருந்தா ஏன்னா குழந்தை மாதிரி சின்ன பிள்ளைக்கெல்லாம் விஜய் சேதுபதி வர்றாருன்ற மாதிரி ஆயிடும். மேட்ரே இல்ல அதுக்கெல்லாம் வர்றாருன்றவாங்க. இல்ல ப்ரோ, அதுக்காக கண்டிப்பா ஏதாவது ஒரு இவங்களா கண்டுபிடிச்சு கூட அடிப்பானுங்க. ஏன்னா வினோத் வந்து அவங்களோட பெட்டு See, கண்டஸ்டன்ட், ஓகேங்களா? ஆதிரைக்கு வந்து இன்னைக்கு என்ன வந்தோன்னே என்ன ஆகும்னா வெல்கம் பேக் ஆதிரைன்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. வந்ததுலேருந்தே இந்த ட்ரையாங்கிள் க்ளோ முடிச்சதுக்கெல்லாம் அப்ரிசியேஷன் தான் விழுக்கும். உங்களுக்கு வந்து ஆதிரை இங்க அடிக்கிற அளவுக்கு அவ ஒண்ணுமே பண்ணல ஆக்சுவலி. அவர் சேஞ்ச் பண்ண கேம் ஒண்ணே ஒண்ணு அரோராவோட கேம் மட்டும் தான். இங்க இப்பயே நோட்டீஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் நேத்து இன்னைக்கு அரோரா எங்க? இன்னைக்கே வெட்டி விட்டுட்டால இவன் அந்த கமருதீன் போயிருப்பான்னு நினைக்கிறேன், டான்ஸ் ஆடுறதுக்கோ போயிருப்பா கட்டிங் இல்லங்க. பண்ணிக்கிறதுக்கோ. ஜென்ரலா ஷோல எங்க அரோரா? இல்ல அப்படி சொல்லல ப்ரோ. நானு இன்னைக்கு ம். கமருதீன் வந்து அரோரா கிட்ட போவான், அப்ப அவனை தள்ளி விடுன்னு நினைக்கிறேன் எது வேணா டான்ஸ் பண்ணட்டுங்க. ஆடுறதுக்கு. ஷி டசன்ட் ஹேவ் எனி ஸ்கிரீன் டைம் இன் 1 ஹவர். நேத்தும் ஒண்ணும் இல்ல, இன்னைக்கும் ஒண்ணும் இல்ல. The minute அதான் சொன்னேன் வந்து when the triangle breaks, Aurora's game is over. Because she doesn't have any other cards to play. இன்னைக்கு நோட் பண்ணீங்களா? அதுவும் இது அதுவும் சப்போஸ் கரெக்ட் தான். விக்ரம் வின் பண்ணிட்டா யோசிச்சு பாருங்க. இது ஒரு 10 வாரம் சொல்லி காமிச்சிட்டு இருப்பான், நான் வின் பண்ணிட்டேன், டாஸ்க் வின் நாம பண்ணிட்டேன். ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு சொல்லி கண்ணுல இருந்து அப்படியே ஆனந்த கண்ணீரா கொட்டும் அவனுக்கு. ஆமா. அவன் என்னங்க இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ போடுறான் அசிங்கமா? எப்பயாவது பிக் பாஸ் கூப்பிட்டு திட்டிட்டா பிக் பாஸ் பிக் பாஸ் பிக் பாஸ்ன்னு இல்ல இந்த கண்ணுல இருந்து தண்ணி ஃப்ளோ ஆகி கழுத்து போற வரைக்கும் விடுறான் பாத்தீங்களா? முடியலங்க என்னால. நட்டிங்க. இந்த கிளாஸ்ல இந்த ஆரோக்கோலாம் வந்து இந்த கிளாஸ் டீச்சர் வந்து பசங்கள கூட்டியாந்தா ஒரு பிஹேவியர் காட்டுவானுங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் பிஹேவியர். கிளாஸ் லீடர். ஐயோ பாப்பா. ரசிகன் யாரெல்லாம் டீச்சர்ஸ் நடிச்சாங்க பெட். பாத்தீங்களா? இதுல கிளீனா தெரிஞ்சிச்சு. விக்ரம், ம். கானா வினோத், ரம்யா, சுபிக்ஷா இவங்க 3 பேர் தான். சுபிக்ஷா 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 குருவா? விட்டீங்களே. ஆமா ஆமா, நானும் கரெக்டா க்ளோஸ் அப் வச்சு வேற காட்டுறாங்க. நம்பிடாதீங்க மக்களே அப்படின்ற மாதிரி காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். டிக்குன்னு காட்டினாங்க. ஓகே. ஆனா ஆனா ஒண்ணு உண்மையிலேயே அவங்க மட்டும் தான் ஃபீல் பண்ணாங்க, மிச்சம் யாருமே ஃபீல் பண்ணல. மிச்ச எல்லாரும் அட போடா எப்ப திட்டினா கிடப்ப, நடிப்புல நாங்க இது, என்னைக்குடா நீங்க வேற. தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு போயிடுவானுங்க. இது நடிப்புங்க நடிப்பு, இது எல்லாமே. இது இது ஆக்ஷன் மேடம். இது ஆக்ஷன். இதெல்லாம் உண்மை கிடையாது, நடிப்பு. உண்மை கிடையாது. இதெல்லாம் நம்பிடக்கூடாதீங்க. இல்லங்க பட் இவர் எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, அந்த வியானா ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கும் தெரியுமா, அப்ப அழுவான் பாருங்க. எனக்கு அதுதான் என்னடா இது, இது ஒரு மேட்டரா இதுக்கேண்டா அழுதுட்டு இருக்கிறன்ற மாதிரி இருக்கும். ஆனா அப்ப ரொம்ப தண்ணி விழுவும். அதாங்க பெர்ஃபார்மன்ஸ். உங்களுக்கு புரியுதா? அங்கதான் பெர்ஃபார்மன்ஸ். சரி, பெர்ஃபார்மன்ஸ் இவன் பண்ணா அழுவ தானே முடிச்சதுக்கு வரும். அப்புறம் அந்த பக்கம் வியானா அவ்வளவுதான், அது ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படி போயிடும். இல்ல அவளுக்கு டவுட் வரதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல எனக்கு புரியுது. அதான் அவளுக்கு உடனே இந்த சைடு இவன் அழுவ நிறுத்துவான், இந்த சைடு அந்த அவங்க சைடு அது கேட்ட போய் பாயிண்ட் அங்க ஆக்சுவலி ஓப்பன் கரெக்ட். பண்ணிடும். வியானா கேட்ட பாயிண்ட் ஆக்சுவலி அங்க கரெக்ட். விக்கல்ஸுக்கு வந்து அதுக்கு பதில் இல்ல. அதுக்காக உடனே வந்து என்ன போய் அவங்க கூட கம்பேர் பண்ணிட்டா அப்படின்னு அழுக உட்காந்துட்டாரு. பண்ணா என்ன? பண்ணா என்னையா? உன்னோட அதிகமா அப்ரிசியேஷன் வாங்கியிருக்காங்க அப்படி சொன்னாலே முடிஞ்சுச்சு. அவன் குறும்படம் வாங்கியிருக்காங்க, அப்ரிசியேஷன் வாங்கியிருக்காங்க. நீ சீரியஸா என்ன இது வாங்கியிருக்க? ரொம்ப ஓவரா இல்ல அவனுக்கு? அவனுக்கு ஆன்சர் இல்லங்க. தட் இஸ் த ரீசன். எனக்கு வந்து அவனுக்கு அவனுக்கு ஆன்சர் இல்ல அந்த இடத்துல. அதனால எக்ஸாக்ட்லி தான் கழுகுனான் அவன். அதுக்கு ஆமாமா அவன் எப்பயுமே அப்படிதான், ஒரு அழுகுனி பையன் அவன். நாமினேஷன் அப்பயும் இதே ரீசன் தான் சொல்லியிருக்கோம். வியானா ம். சேம் இருக்கிறதுனால அப்பயும் வியானா கிட்ட போய் கேட்பான், என்ன என்ன சொன்ன சொல்லு, எனக்கு தெளிவா சொல்லு சொல்லிடுவாள். அப்படின்னு அவ சொல்லிட்டு கேட்பான். சொன்னான்ல அதேதான். அவ ஓப்பனா சொல்லிட்டா அத. நான் அத சொல்லி தான் நாமினேட் பண்ணேன் அப்படின்ட்டு. எப்படியும் அவன் வியானா லாக் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் பாப்பான் வியானா அவனுக்கு ஏதாவது முட்டிக்கிட்டான். இல்லங்க வியானா வந்து எஃப்சியை விட்டு தள்ளி இருந்தாலே போதும். சரியா? ஓரளவுக்கு அவளுக்குலாம் கேம்லாம் இருக்கு. அவளுக்கு பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. எஃப்சிஐ கூட 2 வாரம் சேர்ந்ததுல தான் இருக்கிற ஃபேன் பேஸ் பூரா நாசமா போச்சு. எஃப்ஜே இப்ப ரசிகன் சுத்தமா ஆஃப் ஆயிட்டானே இந்த வாரம். விக்ரம கரெக்டா அப்சர்வ் பண்ணி எஃப்சிஐ சொல்லிட்டாப்ல. கொடுத்த ரோல் அப்படி ப்ரோ. ஏங்க அவனுக்கு 12 ரவுண்ட் பல்லு வச்சு விட்டுருக்கான். விட்டாங்க, பேச முடியல அவனால பல்ல தாண்டி. அவனுக்கு பல்ல வச்சு விட்டாங்க. என்ன பண்ணுவான் இப்போ அதை வச்சுக்கிட்டவன்? அவனுக்கு தான் கரெக்டா இருக்கு, அந்த பல்லு அந்த கண்ணாடி எல்லாம் பெர்ஃபெக்டா சுட் ஆகுது. இந்த வாரம் போயிடுவான்னு நினைக்கிறேன் ஜெயிலுக்குள்ள. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கே அமைச்சுட்டா நல்லா சாண்ட்ராவும் இருக்கும். எஃப்ஜே ஆனா போவாங்கன்னு அமைச்சிக்க நினைக்கிறேன். மாட்டாங்க அவனை. யார் போவா ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல அப்போ? வருஷத்துக்கு பாருதான் கமுடுதுன்னு பாருதான் கொடுப்பாங்க. இவங்க வேற யாரை கொடுத்துட போறாங்க பெருசா?
சண்டை அதுவும் போட்டாங்கல்ல, கரெக்ட். பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. அதுவும் கரெக்ட் தான். வார்த்தையை விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு. ரசிகன் 2 பேரும் சேர்த்து விட மாட்டாங்க. எஃப்ஜேவியும் வியானியும் விட்ட மாதிரி விட மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு பிளான் பண்ணுவாங்க, 2 பேரும் ஒண்ணா விடக்கூடாதுன்னு. அப்ப யாரு வந்து பார்வை போக விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நான் கம்முவையும் அரோராயும் போட்டுருவேன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும்ல. யோசிச்சு பாருங்க, மறுபடியும் கம்மு அரோரா போட்டுவிட்டு மறுபடியும் அந்த ரிலேஷன்ஷிப்பை க்ரோ பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா. இல்லையா ப்ரோ, நான் எப்படி சொல்ல புரியுதா? இப்ப இது மாடர்ன் டீம் ஜெயிச்சிருச்சுன்னா கம்முலாம் அங்க போயிடுவான். நீங்க ரெட்ரோ டீம்ல இருந்தா ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எடுக்கணும் அப்படின்றப்ப என்ன ஆகும்? இங்க இருக்கவங்க தான் எடுத்து பண்ணணும் அப்படி சொல்றேன். சரி, இதே என்ன சைடுல இருந்தாங்கன்னா யாரும் டாஸ்க்கு கொடுப்பாங்க. வாங்க, டாஸ்க்கு வாங்க. இது ஒரு என்ன டாஸ்க், நினைக்கிறீங்க? இதை பத்தி யாரு அது ஒரு பேசணுன்றீங்க? டாஸ்க்னு அதை பத்தி எல்லாம் பேசுறதா இல்லைன்னா இன்னைக்கு சாண்ட்ரா அதே ஃபேஸ் தான் நானும் சொல்ல பாத்தீங்களா? வந்தேன். கிண்டர் கார்டன் தூக்கி டாஸ்க் அது. அடிச்சிருக்காரு. அது என்னங்க, அது கரெக்டா தப்பா? இவரு முட்டு கொடுத்து கதவை நிற்பாட்டினது கரெக்டா தப்பா? ஒண்ணுமே புரியலங்க எனக்கு. தப்புதாங்க, அதெல்லாம் தப்புதான். ஏங்க அதெல்லாம் அதான் சொல்றேன். அதுக்கு பிரியா அவங்க ஏங்க ஃபயர் சொன்னாங்கல்ல, விடுறாங்க அப்போ? அப்படிலாம் ஒண்ணும் பண்ணி பிரியா சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு வேணும்னா இதை ரைட்டுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வேணாம்னா இதை தப்புன்னு சொல்லுவாங்க. அவங்க அவங்க இப்ப விக்ரம் வின்னரா கொண்டு வரணும், இல்ல விக்ரமுக்கு ஏதாவது ஒரு பூஸ்டப் தரணும்னா இதை ரைட்டுன்னு சொல்லுவாங்க. இல்ல பிரச்சனை வந்து அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா தப்புன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ரைட்டுன்னு தான் சொல்லுவாங்கன்னு தோணுது. பாராட்டு மழை தான் பொழியும்னு தோணுது. பார்க்கலாம், அது சொல்ல முடியாது, கடைசியா பார்ப்போம். ஏன்னா பிக் பாஸ் வந்து சபரி ஜெயில போடுன்னு சொன்னவரு இதுக்கு எதுவுமே சொல்லவே இல்லை. இல்ல அதனால இன்னைக்கு இதெல்லாம் ஓகே, சேர்த்து வச்சிருப்பாங்க. இல்ல இன்னைக்கு நைட் கேமராமேன் வந்து அவங்க வேலையை ஸ்பீச் ஆரம்பித்து விட்டார். எஃப்ஜே அரோராக்கு இப்போ லைவ்ல போயிட்டு இருக்கு. கையில இருந்து ஜூம் பண்ணி மறுபடியும் வெளில லாங் ஷாட் போறான். பாத்துக்கோங்க, அது என்ன பண்ணுவான்னு பாத்துக்கோங்க. எல்லா வாட்டியும் பண்ற அதே வேலை. அவன் கையை பிடிச்சிட்டு இருக்காங்க, கையை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அங்க இருந்து ஜூம் அவுட். ரசிகன் நேத்து நந்து அந்த விஷயத்த போடவே இல்லை லைவ்ல. இன்னைக்கு வினோத்துக்கும் போட திவ்யாக்கும் மாட்டாங்கங்க, அதுக்காக தானே போட்டிருக்கேன், அதுக்காக தானே கட் பண்ணியிருக்கான். அதை பத்தி திவ்யா பேச கூட இல்லை எதுவுமே. அது கண்டினியூஸ்ல வரவே இல்லை. பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, அங்கேயே சொல்லியிருப்பாங்க. இஃப் யூ நாட் டாக் அபவுட் திஸ் அவுட் சைட். இல்ல திவ்யா வந்து தெரியாம மெரிச்சே இருந்துட்டோம், அது ஓகே, அதை பத்தி நான் சொல்ல. ஆனா ஆக்சுவலா அந்த இடத்துல கையை ஏன் அப்படி தூக்குன மாதிரி அவர் போனோம் முதல்ல எனக்கு தெரிஞ்சு. 2 பேரும் கையை கீழே இருக்கு, கண்ணை மூடுறது ப்ரோ, அதனால அது அந்த பதட்டத்துல அவர் கையை தூக்கிட்டாரு அவரு. அது ஓகே ஓகே, தெரியாம மெரிச்சிட்டாரு, ஓகே, அவங்கள மெரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இவர் ஒரு மெரிக்காரு பாத்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இதுவா இருந்துதான் இருந்தது எனக்கு தெரிஞ்சு. தப்பா இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏதோ ஜென்ஸுக்குள்ள இருந்தா கூட பரவாயில்ல, லேடிஸ் கூட போயிட்டு இப்படியா காலை ஒரு மாதிரி. ப்ரோ ரசிகன் ப்ரோ எதுக்கு அழுதுட்டு இருக்காங்க அரோரா? தெரியல, நான் வந்து அவங்க கை வச்சு சால்வ் பண்றானா, போய் கட்டி பிடிச்சி மூஞ்சில கிஸ் குத்துறான். எல்லாம் துஷார் ஞாபகம் வந்திருக்கும் ரசிகன், துஷார் ஞாபகம் வந்திருக்கும், அதனால அழுதுருக்கும். எங்க இருங்க பேசுறது இருக்கு, நான் மியூட் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு சரியா தான் கேட்கல. துஷார் ஞாபகம் வரதுக்கு அழுகுறாங்களா? துஷாருக்கு அழுகுறாங்க தெரியலையே. என்னாச்சு? அரோரா எதுக்கு அழுகுறாங்க கண்டுபிடிச்சு சொல்லு ப்ரோ. தெரியலையே. ரசிகன் மனசுக்குள்ள ஒருத்தர் இருந்தா பரவாயில்ல, 3-4 பேர் இருந்தா எதை தள்ளி விட்டதுக்கா தெரியல. நான் மியூட்ல பாத்துட்டு இருந்தேன். விஜய் டிவி அவன் வேலையை கரெக்டா பண்ணிட்டான். கரெக்டா கை பிடிச்சிருக்கும் போது கைக்கு ஜூம் வச்சு அங்க இருந்து ஜூம் அவுட் பண்ணி ஒரு ஷாட் கொடுத்துட்டான். யாரு கை பிடிச்சிருக்கா? அரோரா எஃப்ஜே. அது நீங்க வேற போங்க, அதெல்லாம் எங்க கப்புள்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுவோம். சும்மா எப்ப பாரு வந்து பூமராவே இருக்க கூடாது. ஒரு லவ் கப்புள், ஒரு லவ் பேர்ட் உருவாகும் போது அதை வந்து ஒத்துக்கிட்டு ஓகேன்னு சொல்லி அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப், அதெல்லாம் கோ கண்டஸ்டன் ஃப்ரெண்ட்ஷிப். அது சின்ன பொண்ணு அப்படிதான் பண்ணுவாங்க. சின்ன பொண்ணா? அதெல்லாம் கேட்கக்கூடாது. புரியலையே, யாரு சொன்னாத? கனி சொன்னாங்கல்ல, சின்ன பசங்க தான் பெரியவங்க வந்து இப்பெல்லாம் வயசு பசங்க அப்படி இப்படிதான் இருப்பாங்க, கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்ட்டாங்களா? ஏங்க அந்த ஸ்மெல்லு லிக்ல வந்து ஆக்சுவலா திவ்யா வந்து முன்னாடியே வந்து சிலப்ப லிக் பண்ணிட்டாங்க, பாத்தீங்களா? எது அந்த டாஸ்க் வந்துச்சுனாங்க இன்னைக்கு, டெய்லி டாஸ்க்.
ஆ. பார்வதிக்கு ஆமாங்க. அந்த சப்போர்ட் பண்ண டாஸ்க்க வந்துட்டீங்களா? பார்க்க வேற செய்றாங்க. நான் அத பார்க்கவே எனக்கு என்னது? காண்டாயிருச்சு. நான் அப்படியே க்ளோஸ் பண்ணி ஸ்கிப் பண்ணிட்டேன். பார்வதிக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டீங்களா அந்த டாஸ்க்கு? இல்ல அது ஏங்க ஆனா கொஞ்சம் பாத்தீங்களா கன்ஃபியூஸான இல்லையா? இல்ல பார்த்தேன். அது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா தான் இருந்தது. அவங்க அது வந்து கரெக்டா தெரியல. அவங்க நாக்க நீங்க கொண்டாந்து நக்கிட்டு மேல அப்புறம் மோந்து நீ- பாக்குறாங்கங்க. அது பாத்தீங்களா இல்லையா? அது பாறதுக்கு முன்னாடியும் அவுட்டு. ஆனா யாரும் பாக்கலையா என்னன்னு எனக்கு தெரியல. நம்ம பேசுறத விட போஸ்ட் தான் முக்கியமா பேசும். நீங்க அதுக்கெல்லாம் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கீங்க. என்னது? ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கலாம்ல வீடியோ. வந்துருச்சுங்க. எக்ஸ்ல அத நான் டிஎல்ல தான் பார்த்தேன். நானே டாஸ்க் அப்ப பாக்கல. டிஎல்ல தான் நானே பார்த்தேன். 1 ஹவர்ல வந்துச்சு அது. அது பாக்கலையே நானே 1 ஹவர்ல வந்துச்சானே. இல்ல 1 ஹவர்ல அந்த கவனிக்கல. டாஸ்க் வந்தது. ஆனா திவ்யா தான் ஜெயிச்ச மாதிரி இருந்தது. ம். பார்வதி ஒரு மாதிரி ஸ்டப்பனா நின்றுவாங்க ஒரு மாதிரி. ஆமாங்க. அவங்க அவங்களா சோப்ப போயிடுவாங்க. ஆக்சுவலா அவங்களா பேசிட்டாங்க. போயிடுவாங்க. நான் அவுட்ன்ற மாதிரி அவங்களா கன்வே பண்ணிடுவாங்க ஆக்சுவலா பார்வதியை. ஐயா அந்த பிரகாஷ்ன்றவர் ரொம்ப நேரம் ஹேண்டைஸ் பண்ணியிருக்காருங்க ஐயா. அவர் கொஞ்சம் பாருங்க ஐயா. பிரகாஷ் ப்ரோ பேசுங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, இது பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸு ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் வரும்ல. பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓன் டீமே கொடுத்துக்கணும். சாரி, ஆப்போசிட் டீம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து சேம் டீம்லேயே கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்கன்னா ஆப்ஷன் சூப்பராக இருக்கும். அப்போ தெரியும்ல இந்த யார் யார் வீக் இல்லை என்ன. ப்ரோ. இந்த வீக் அந்த அந்த இது கிடையாது ப்ரோ. அந்த இதுவே கிடையாதா? எஸ். இல்ல இந்த சீசனே அதை எடுத்துட்டாங்கல்ல. டீம் கேமே கிடையாது. அதாவது இல்லை இந்த சார், லாஸ்ட் வீக் வரைக்கும் சொல்றாரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கல்ல. அது கேட்குறாரு. அதுக்கு தான் வந்து பிபி வந்து இந்த டாஸ்க்கை ஆரம்பிக்கும் போதே சொன்னார்ல. அதாவது ஒரு டீம் ஜெயிச்சா அந்த டீமுக்குள்ள இருக்கவங்களுக்கு ஃபுல்லா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். ஆமா அது அந்த கேன்சல் நேம்ல பண்ணாங்க முதல்ல. அதை பேஸ் பண்ணி தாங்க இவங்க டாஸ்கே விளையாடி சொதப்பிட்டு இருக்காங்க. இல்லை அத எனக்கு மொத கேன்சல் பண்ணணும். எனக்கு அதை தெரிஞ்சு முதல்ல அதான் கேன்சல் பண்ணும். டாஸ்கே தான் கேன்சல் தான் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன் பாஸ். ஏன்னா யாருமே கேரக்டர்ல வந்து இல்லையே. நீங்க கேரக்டர்ல கேரக்டர்ல இல்லைனாலும் அதை இப்போ கடைசியா சபரி ஜெயிலுக்கு போக சொன்னது அதெல்லாம் வந்து ஸ்டில் டாஸ்க் இஸ் ஆன்ற மாதிரி தானே இருக்கு. ஓ லைவ்ல போயிட்டாரா அப்போ சபரி? நான் பார்க்கல. ஸோ ஓகே ஓகே ஓகே. 1 வெளில ஹவர்ல வந்துட்டாரா? வரல. 1 ஹவர்ல வரல. நான் சபரி இது ஓகே. பண்ண சொன்னது. ஆனா அந்த ஜெயிலுக்கு போயிட்டாரா அவரு? போயிட்டாரு. ஆனா போயிட்டாரா? ஆக்சுவலி இதை ஏங்க போட்டாங்க actually. இன்னைக்கு இன்னைக்கு வந்து அந்த இப்ப ரஜன் வந்து எடுத்ததும் சபரி ஒழுங்கா ஃபாலோ பண்ணிதாலே அவங்க வின் பண்ணிருக்கலாங்க. அவங்க எடுத்திருக்கலாம் திரும்ப நெக்லஸ. எங்க சபரி லூசாங்க அவன். இவ்ளோ சபரியோட அந்த மழுமட்டையா இருக்கான் கானா அவன். வினோத்துக்கு போயிட்டு அவர் கரெக்டா அந்த டஸ்ட்பின் பக்கத்துல உட்காந்துட்டு சும்மா உட்காந்துட்டு வராரு. 2 அவரு பேருமே டஸ்ட்பினை தாங்க. பட் தூக்கிட்டு ஆனா வராரு. சபரி தான் ஃபர்ஸ்ட் போனான். அதுக்கப்புறம் வந்து அவன் வெளில போகும்போது கூட சபரி தான் பக்கத்துல இருந்தான். அவன அந்த இடத்துல ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் டர்ன் போனோம். பண்ணி அந்த டேபிளுக்கு கீழே தேடி இருந்தானா கிடைச்சிருக்கும் எனக்கு. அதான் எனக்கு புரியலங்க. சரி அட்லீஸ்ட் எனக்கு தேடுனா கிடைக்கல. தேடல. அவன கொஞ்சம் கண்ணாவது வச்சு அவன ஃபாலோவாவது பண்ணியிருக்கலாமேங்க. இவ்ளோ லூசாவாங்க இருப்பான். துருன்னு இருக்கிற வினோத்தே விட்டாரு, சபரிய சொல்றீங்க. அதானே. ஆர்வ கோளாறுங்க, பயங்கர ஆர்வ கோளாறு இன்னப்பெல்லாம். ஒரு காஃபிக்கு ஒரு அட்டகாசம் பண்ணி விடுவார் பாத்தீங்களா? பார்த்தேன். ஐயோ பாவம் அமைதியா இருக்கிற அமித்தியே பதற விட்டு பாலை கீழே ஊத்தி. இது என்ன அரோரா ஃபைட்டுக்கு பாரு தான் காரணம் போல. அரோரா என்னாச்சு? அழுகுது. ஏதோ கேட்டு விட்டுருக்குது போல. ஃப்ரெண்ட்ஷிப்போ எதையோ வச்சு. அது இன்னும் கரெக்டா தெரியல. 2 வீடியோ மட்டும் வருது. அந்த சைடு ஒரு வெடியை தூக்கி போட்டாங்களா? என்ன வெடி? இது இப்போ வந்து ரம்யாவுக்கு ஒரு வெடியை போட்டு விட்டாங்க. அது உட்காந்து ஒரு வாரம் அழுத்திட்டு இருந்தது. எங்க ரம்யா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. சண்டே பாத்தீங்கல்ல? அது அவங்க பேசுவாங்க தெரியும். ஆனா இப்போ தலையா இருக்கும்போது அந்த ஒரு ஆட்டிடியூடு அதே மாதிரி தான் வந்து பிரவீன் பண்ணான். அந்த கை காமிச்சதுக்கு தான் வந்து கோவப்பட்டாங்க. யாரோ திவ்யாவா, எப்படி நீ அப்படி கையை காட்டுவ அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னைக்கு வந்து இவங்களும் வந்து கமருதீன் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. உட்கார் அப்படின்ற மாதிரி கையை தூக்கி. தப்பு தான் அது. மேல போட்டுருக்க பாருங்க ப்ரோ வீடியோ. எனக்கு அது புரியவே இல்லை. என்னதான் சொல்ல வராங்க. அதெல்லாம் ஒருத்தா இருக்காது. இதுக்கு தான் தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்காளா? போட்டு பொழந்துருக்கானே. பாரு. ஆஸ் அ கண்டஸ்டன்ட் அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவ? நைஸ்.
என்னங்க எல்லாம் அமைதியாயிட்டீங்க? நான் தான் பேசலையா? மாதவி பேசுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ரசிகன் ப்ரோ நான் எதுவும் பார்க்கலங்க. எல்லாம் பரபரப்பா இருக்கே. யாராவது எனக்கு ஏதாவது கதை சொல்லுங்களேன். கதை அதான் சொல்றதா? சொல்லவா? அத சொல்லணுமா? சாம் புரியல. டேக் ஆன். நான் அதுதான் யார்ட்டையாவது சொல்லுவாங்கன்ட்டு வந்தேன். வன்ம பண்ணி அப்படியே நீங்களா சாம சொல்லுங்க. கூப்பிடுங்க. அப்படியே மூ சாம் கதை சொல்லிட்டே தூங்கிடுவாரு. சாம் தான் ஃபுல் அது அண்ட் ஃபுல் லைவ் சரி. பாக்குறது. ஓகேவா? சாம் ப்ரோவா? ஆ. ஓகே. என்ன நான் நடந்துச்சு பிஸியா இந்த அரோரா சைடு? தலையில வச்சு பயங்கர அழுதுட்டு பரபரப்பா இருக்கிறத இருக்கு பார்த்துட்டு ட்விட்டர். இருக்கேன். பரபரப்பா இருக்கா? பாரு ஏங்க அடிச்சதும் எல்லாம் அழுதுட்டு அமைதியா இருக்காங்க இருக்காங்க. அரோரா. அப்படின்னா பாரு போட்ட அடி அந்த பவர்ஃபுல்லா இல்ல இருக்கு இல்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் அவங்க எதுவரை நேத்து பாத்துருக்காங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பி. ரசிகா. நான் சொல்ல இல்ல போல. நேத்து நான் ஃபுல்லா ஜாலியா பார்த்தேன். இன்னைக்கு தான் பார்க்கல. இன்னைக்கு பார்க்கலையா? ம்ஹும். லைஃப்ப தொலைச்சிட்டீங்களா? ஆமாங்க. லைஃப் லைஃப் தொலைச்சிட்டேன். எல்லாரும் பார்வை அடிச்சிட்டு இருக்காங்க மட்டும் தெரிஞ்சது. என்னன்னு ஏங்க எனக்கு தெரியல. பாருலாம் ஏங்க அதெல்லாம் எப்பயுமே நடக்கிறது தானேங்க. வீட்டுக்குள்ளேயும் சரி, வெளிலயும் சரி பாருனா ஈஸியா அடிப்பாங்க. அடி வாங்குறதெல்லாம் நமக்கு சகஜம்ப்பா. அவ்வளவுதான். சண்டையில சட்டம் எங்க இருக்கு? என்ன வீக்கெண்ட்ல முடிஞ்சா ரோஸா டோஸ்டா பண்ணிக்கோ. அவ்வளவுதானே. எதுக்கு எவ்வளவு அழுகுறா? என்ன ஆச்சு விக்னேஷ்? நீ உனக்கு தெரியுமா சாம்? யாரு? அரோரா. சும்மா டிராமா பாருதான் போட்டுட்டு இருக்கா. காரணமா? பாருதான் காரணமா? ஆமா. அது பாரு பெண்ணு உண்மையிலே பெண்ணு வச்சிருக்காளாம். அரோரா பெண்ணு பதுக்கி வச்சிருக்காருன்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரி பார்த்தேன். கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்ல பாருதான் காரணம் சொன்னா. எதுக்கு நீ எடுத்தாலும் என்ன விழுந்து ஏதாவது விழுந்து சொல்லிட்டு அழுகுறாயா? அப்படின்னு. வாட் இஸ் திஸ்? அதான் ப்ரோ நெக்லஸ் தேடுவாங்கல்ல. நெக்லஸ் தேடுறப்போ அரோராவோட டிரால பெண்ணுலாம் எடுத்துருக்காங்க போடு. அப்படின்ற மாதிரி ஒருத்தர் எல்லாத்தையும் போட்டுக்கிறாங்க. கண்டுபிடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டாங்களா? இல்ல அதுக்கு அழுத மாதிரி இல்லையே ப்ரோ. இப்போ கமருதீனையும் டாபிக்கா இல்ல வச்சு ப்ரோ, அதான் பேசுறாங்க. அதை எடுத்துட்டு அதை வச்சு பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க போல. அப்படியே ஒண்ணு ஒண்ணா அப்படியே போயிருக்கு. ப்ரோ தலையில அடிச்சிட்டுலாம் அழுகுறாங்க. வாட் இஸ் திஸ்? நிஜமாலே புரியல எனக்கு. இரு வரேன். ஓ பயங்கரமா அழுகுறாயா? சரி ஏங்க அந்த அந்த இவனை கொஞ்சம் பயங்கரமா சொல்லுங்க எனக்கும். சமாதானப்படுத்துறான். இருங்க. செமையா சமாதானப்படுத்துறான். எனக்கு ஒண்ணும் புரியல. வன்ம பொண்ணு யாருமே எதுவும் சொல்ல எனக்கும் வேணாம். புரியல. நான் அப்புறம் பார்த்து உங்களுக்கு கதை சொல்றேன் எல்லாருக்கும். ஏங்க போஸ்டா ஏங்க போடுறேன் கதையை. அட என்னங்க புதுசு புதுசா இருக்கே. பாருதாங்க காரணம். பாருதான் காரணம். சொல்லும் சுத்தி வளைச்சு அங்கதானே வருவாங்க. யோ உண்மையிலேயே பாருதாங்க காரணம். அவளை வெறுப்பேத்துறதுக்காக சொல்றேன். அதான் ப்ரோ மேல ரெண்டு ஏங்க வீடியோ வச்சிருக்க பாருங்க. சும்மா அந்த உங்க ரெண்டு வீடியோ வீட்டுல தான் தண்ணி இருக்கு. ஒரு வரலன்னா வீடியோ பாருதான் பார்த்துட்டு காரணம். இன்னொரு வீடியோ 3.37 இருக்கும் பாருங்க. என்னவா அது? இது 3 இருக்கு நிமிஷம் லாவண்யா ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க சொல்ல வாங்க வருவாங்க. லாவண்யா. ஹாய். இல்ல ஒண்ணும் இல்ல. பாரு என்ன சொல்லிட்டான்னா, தோண்ட தோண்ட பல புதையல்கள் வரும்னு சொல்லிட்டா. அவளோட ஓகே. ட்ரால இருந்து. அது எப்படி நீ யாரா சொல்ல தானே போச்சுன்னு இப்ப சொல்லியிருப்பா. அவ பண்ணிட்டு இருக்கா. நான் சொல்லல பாருதான் காரணம்னு. நான் சொல்லும்போது என்ன கண்டிப்பா. கரெக்டா சொல்றீங்க? தானேங்க ஏங்க சொல்லியிருப்பா. பிபி நடக்கிறதுக்கே பாரு தாங்க காரணம். பாரு இல்லாம எப்படிங்க நடத்துவீங்க? ஐயோ ஐயோ நான் பாரு சொல்ல ஃபேண்டம். அதுக்காக போடு வாங்க அதுக்காக வாங்க. இந்த ஸ்பேஸ்ல வந்து பின்ன இந்த ஸ்பேஸ் இப்படிதாங்க நடக்கிறதுக்கு இப்படி மட்டும் தாங்க பாருதான் இப்படி காரணம்னு சொல்லணும். சொல்லிடாதீங்க. இது நியூட்ரல் ஸ்பேஸ். ஏன் ஏங்க நானும் பாரு சப்போர்ட்டர் இல்லங்க. பட் இப்படித்தானேங்கிறேன். இப்படித்தானே சொல்லுவீங்க? சொல்லிதானே ஆகணும். அதானே. அவ்வளவுதான். நாளை விடுங்கப்பா. அங்க திவ்யாவுக்கு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணி போஸ்ட் போட்டாங்க. அவங்கள காணோம். என்ன நடக்குதுன்னே எனக்கும் ஒண்ணும் புரியல. யார் மேல யாரு? தப்புங்க? அபி 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 எங்க கூப்பிடுங்க முத. சாண்ட்ரோல இருந்து திவ்யாக்கு எப்ப போனாங்க அப்பி? சாண்ட்ரோவா? எங்க அப்படிலாம் இங்க யாரையுமே ஸ்பெசிபிக்காலாம் சப்போர்ட் பண்ணலங்க. அந்தந்த வீக்கு யார் யார் நல்லா பண்றாங்களோ அவங்கள போட்டு ஆனா பாராட்டுறோம். ப்ரோ இதான் அரோரா அழுகிற சாக்க வச்சுக்கிட்டு எஃப்ஜே ஸ்கோர் பண்ணிக்கிறான். வா இங்க வா அரோரா, நான் ஹக் பண்ணிக்கிறேன். இங்க அது வா. ஓவரா இருக்கு ப்ரோ. அந்த ஸ்கோரிங் டூ மச்சா இருக்கு. எனக்கு அதான் பார்த்தா காண்டாகுது. டேய் என்னடா ஐயோ. பண்ணிட்டு இருக்க? அவன் அதுக்கு மேல போறான். இதுதான்டா என்னடா 2 நாளா நம்மள சும்மா உட்கார வச்சிட்டானேன்னு போறான். இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த லாஸ்ட் வீக் வந்து இந்த ஸ்கூல் டெஸ்ட் நடந்துச்சுல. எப்ப நடந்துச்சு? லாஸ்ட் வீக் தானே. அதுல வந்து ஐடி கார்டோ 2 பெண்ணும் எடுத்து ஒளிச்சு வச்சிட்டாங்க அரோரா. அதை வந்து இப்போ வந்து பாரு வந்து சர்ச் பண்றாங்களே, சர்ச் பண்ணாங்க போல. அது வந்து லாஸ்ட் வீக்கே வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கணுமா. ஸோ கொடுக்கல போல. அதுக்காக இப்போ எடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ப்ரோ, லாஸ்ட் வீக்கே பிக் பாஸ் கேட்பாரு. அப்ப இவ ஒரு பெண் வச்சிருப்பா, அப்புறம் வினோத் ஒரு பெண் வச்சிருப்பான். எல்லாத்தையும் சப்மிட் பண்ண சொல்லியிருப்பாங்க.
இது பதிக்க வச்சிருக்கிறது. அந்த நெக்லஸ் தடை போய் என்னத்தையும் எடுத்து நிற்கிறாங்க. அதெல்லாம் விடுங்க. அந்த கொடியை ஒரு தடவை இங்க இது பண்ணாங்களே வியானாவும் அதை கண்டுபிடிச்சானுங்களா ஃபர்ஸ்ட்? அதை போய் கண்டுபிடிக்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சரியான பிளேஸ்ல இருக்கு. இப்ப இந்த நெக்லஸ் எப்படி கண்டுபிடிக்க போறாங்களோ அதே மாதிரி தான் அதுவும். இது எடுக்க முடியாது ப்ரோ. நீங்க ரூஃப் டாப்ல எடுக்க முடியாது ப்ரோ. இவன் நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அது இல்ல ரசிகா. நான் திருப்பி வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோல எப்படி போட்டிருக்காங்கன்னா அந்த பிக் பாஸ்னு அந்த லெட்டர் இருக்கும் தெரியுமா, அதுக்கும் தாண்டி போய் விழுந்திருக்கு. இப்போ அந்த எஃப்ஜே கூட கான்வர்சேஷன்ல வந்து கமருதீன் வந்து இப்போ சண்டை போட்டதுக்கு காரணம் பாரு, அதனாலதான் அழுகுற மாதிரி எனக்கு தோணுது. அதுதான் சொல்லிட்டு இருக்கு. நான் கொடுக்கும் போது எனக்கு ஒரு நல்ல ஒரு நண்பனா கொடுத்தேன் நான். இப்ப அவனை வந்து எப்படி இருக்கான் பாருங்க. நல்ல ஒரு நண்பனா கொடுத்தாங்களா? எனக்கு புரியலையே. இது என்ன ப்ராப்பர்ட்டி? அவன் 10 நாமினேஷன் 12 நாமினேஷன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஓ 12 நாமினேஷன் வரான்னா ஹீஸ் ஃபைனலிஸ்ட். நல்ல விஷயம் தானே. இது என்ன கான்டெஸ்ட் இது? திரும்ப சொல்லுங்க. சாரி. பார்வதி கிட்ட போனா 10 நாமினேஷன் 12 நாமினேஷன் வருவானா கமருதீன். சரி, நல்ல விஷயம் தானே. எக்ஸாக்ட்லி நல்ல விஷயம் தானே. ஓட் பேஸ் ஏறும், ஃபேன் பேஸ் ஏறும். என்ன பிரச்சனையா அதுக்கு? எனக்கு என்னமோ அந்த நடேஷமா தெரியல. போகாமையே போயிரணும் பொத்துனாப்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் கிளம்பிடுவான். அதாவது இப்போ கமருதீன் ஃபேன்ஸும் சேர்ந்து பார்வதியை போட்டு அடிக்கணும். அவன் 2 வாரம் நல்லவனா இருந்தான். இப்போ உன் கூட வந்து சேர்ந்ததுனால அவன் இப்படி ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. பிறர் தர வாரா. ஏங்க அவன்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் வரும். நீ கமருதீன் அதாவது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா கமருதீன் இன்னைக்கு சண்டை போட்டதுமே பாருனாலதான் அப்படின்ற மாதிரி. அவன் போடா பொடின்னு பேசினதெல்லாம் கூட பாருனாலதான். ஏங்க போடா போடின்னு பேசுனது 2 பேர் விஷயத்துலயுமே அவன் ஃபர்ஸ்ட் பேசல. ரம்யாவும் சரி திவ்யாவும் சரி அவங்கதான் ஃபர்ஸ்ட் பேசினாங்க போடான்னு. அப்புறம் தான் அவன் பேசினாங்க. நீங்க சொல்லுவீங்க. நீங்க பார்வதி ஃபேனா இருந்துட்டு கமருதீனுக்கு முட்டு கொடுக்குறீங்க. ஆனா கமருதீன் ஃபேன் ஏங்க நான் கமருதீன் பார்வதி ஃபேன்றதுனால கமருதீன் முட்டு கொடுக்கல. என்ன நடந்துச்சோ அதங்க சொல்றேன் நானு. பூனை நீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது சரியா? கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க, எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருங்க. எதுக்கு கஷ்டப்படுறீங்க? இப்ப இந்த வீட்ல என்ன நடந்தாலும் நான் தான் காரணம். விஜய் சேதுபதி சீட்டு போட்டு உட்கார்றதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இப்ப பாரு இன்னைக்கு எதுக்கு சண்டை போட்டாங்க? தெரியலங்க, நடந்ததை சொன்னா முட்டுங்கறாங்க. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. அதுதாங்க முட்டெல்லாம் கொடுக்காதீங்க. இப்ப வந்து கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்களா? ஆமா அப்படிதான் பண்ணுவேன்ட்டு போங்க. எவன் என்ன கேக்குறான்னு பாப்போம். இப்ப என்ன அரோரா நான் அடிச்சது நான் தான் காரணம். ஆமா அழுகட்டும். அதுவும் சரிதான். நீங்க என்னதான் ரம்யா ஜோ வந்து அவளோட ஆட்டிடியூட் சரியில்லைன்னு சொன்னாலும் அதுக்கு காரணம் பாருதாங்க. குறுக்க வந்து பேசுனது பாருதான். விஜய் சேதுபதி வந்து ஹோஸ்டிங் சரியில்லைன்னு சொன்னா அதுக்கு காரணமும் பாருதாங்க. எங்க நியூட்ரல் ஸ்பேஸ்னு சொன்னீங்களேங்க, நம்பி வந்தேனே. நியூட்ரல் தான். நீங்க வேற ஏதாவது பேர் எடுங்க, அந்த பேரையும் பேசுவோம். லாவண்யா பார்வை போட்டு அடிச்சோம்னாலே நாங்க நியூட்ரல் ஸ்பேஸ் ஆயிடுவோம். ஆனா மத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம வந்து அடிக்கணும்னு அவசியம் இல்லை. சொல்லுங்க சுபாஷினி. எஸ், ஜஸ்ட் 2-3 அப்சர்வேஷன்ஸ் நான் பார்த்தது. நான் எப்போவுமே நான் லைவே பார்க்க மாட்டேன். பட் நேற்று ரொம்ப ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு யார் அந்த நெக்லஸ் எடுக்க போகிறாங்கன்னு. ஸோ ஐ ஜஸ்ட் கெப்ட் ஆன் வாட்சிங். அப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து அவங்க நைட் எல்லோரும் பெட்ஷீட்லாம் போட்டு பிளாங்கெட்லாம் போட்டு படுப்பாங்க அந்த நகை பக்கத்தில். அப்போது 10 தடவை வந்துட்டு ரம்யா சொல்லுவா, பார்வதி நீ பார்த்துப்ப இல்லை, பாரு நீ பார்த்துப்ப இல்லை, இதோ கம்ரு வரான், கம்ரு எங்கன்னு எனக்கு ஐம் அ பார்வதி ஃபேன். பட் ஃப்ரம் எஸ்டர்டே எனக்கு மனசே சரியில்லை. எனக்கு ஃப்ரம் எஸ்டர்டே ஐம் லிட்டில் பிட் ஸ்டார்டிங் டு லிட்டில் பிட் டிஸ்லைக் ஹர். எனக்கு என்னன்னே தெரியல, இல்லை மற்றவங்களாம் சொல்கிறது தான் உண்மையோன்னு தோண ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு கோவம் வருது எனக்கு. அவள் வந்துட்டுல எட்டி நகை இங்கே இருக்குது, பின்னாடி திரும்பி கம்ரு இன்னும் வரலையான்னு அவன் ஏதோ மூஞ்செல்லாம் கழுவிட்டு ஏதோ வரான். ஸோ அவன் வந்து உட்காந்துட்டான். 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நகையை பார்க்க மாட்டாங்க, மற்றவங்க எல்லாம் தூங்குறாங்க. 2 பேரும் இப்படி திரும்பிக்குன்னு பேசுறது என்ன. அதுக்குள்ள வந்து இவ வந்து உட்காந்துட்டான் அந்த சோஃபா நடுவில். நைஸா சுபிக்ஷா வந்து உட்காந்துட்டான், ஒளிஞ்சே உட்காந்துட்டு இருக்கா. அவள் ஆல்மோஸ்ட், அதான் அவங்க சொன்னாங்க, ஆல்மோஸ்ட் மிஸ்டு எடுத்துருப்பா. சபரி அப்படி இப்படி திரும்பி படுக்கும் போது சபரி பார்த்துருவான் சுபிக்ஷாவை. அதனால ஷி ஹேஸ் டு கெட் அப் அண்ட் கோ. இவங்க 2 பேருக்கு
அப்படி என்ன எனக்கு அதுதான் கோவம் வருது. ச்சே, ஒரு எவ்வளோ பெரிய ஒரு பப்ளிக் ஷோல இருக்கிறோம். இது கூட நீ 2 ஹவர் பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் நான் எழுஞ்சி பார்த்துக்கிறேன்லாம் ரம்யா சொன்னா. அது கூட அவங்களுக்கு பொறுமை இல்லை. எனக்கு அப்போதான் ரொம்ப கோவம் வர ஆரம்பிச்சது பார்வதி மேல. சரி, என்ன இவ்வளோ இதுவா பிஹேவ் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு அப்புறமா ஐ திங்க் தே வெண்ட் அண்ட் ஸ்லெப்ட். ஃபுல் நைட்டு தூங்காம இருந்த ஒரே ஆளு ஒன்லி பிரஜின். ஓகே, அதுவும் பார்த்தேன். அண்ட் அப்புறமா இவர் எழுஞ்சிட்டார், வினோத் எழுஞ்சிட்டார். எழுஞ்சிட்டு நடுராத்திரி எழுஞ்சி காஃபிலாம் போட்டு வியனா கொடுத்தாரு. கொடுத்துட்டு அவர் இது எனக்கு தெரியல, இது எனக்கு வினோத்தை பிடிக்காது, பட் அவர் வந்து பிளாங்கெட்டை மேலே போட்டுட்டு முடியை இப்படி முன்னாடி போட்டு இந்த அரோரா ஆதிரையும் பாத்ரூம் போனாங்க நைட்டு. எழுஞ்சி இவர் போய் அங்கே அப்படியே நின்று பயமுறுத்துற மாதிரி பண்ணாரு. இதில் என்னங்க தப்பு? எனக்கு ஒன்றுமே புரியலங்க. அது மாதிரி பிக் பாஸ் வீட்டில் அந்த மாதிரிலாம் ஒரு ஃபன்னு பண்ணாதானங்க. எப்படியும் எனக்கு துடிச்சு போச்சு, நான் தூக்கி போட்டேன், எனக்கு அப்படியே நடுங்கிடுச்சு. அதை தாங்க ஃபுல் டே டில் மார்னிங் தேவர் கம்ப்ளைனிங் அபவுட் வினோத். இதெல்லாம் ஒரு நான்